ரூபிக்ஸ் கியூப் இதை ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபார்முலாவோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரூபிக்ஸ் கியூபை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நமக்கு முதல்ல ரூபிக்ஸ் கியூப் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக முழுமையாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ரெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெட்டு நம்ம ப்ளஸ்ஸாக கொண்டு வரணும். இந்த ரெட்டு ப்ளஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அப்போ இந்த ப்ளஸ்ஸுக்கு ஒரு சைடு, அப்போ சென்டரில் உள்ளது வரணும். இங்கே சென்டரில் வரணும்னா இங்கே சென்டரை பார்க்கணும். இப்போ இங்கே சென்டர் க்ரீன் இருக்குது. அந்த க்ரீனுக்கு நேராக கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றணுன்னா அந்த ரெட்டு மேலே வந்துடும், க்ரீன் சைடில் வந்துடும். இந்த மாதிரி ப்ளஸ் வரும்போது அதுக்கு கீழே உள்ள கலரும் சேமாக வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது கீழே இருக்குது பாருங்கள், ஒயிட்டு ரெட்டு இருக்குது. இந்த ஒயிட்டுக்கு நேராக ரெட்டை கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதை மேலே ஏற்றணுன்னா ரெட்டோட சேர்ந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த சென்டர் கலர் இங்கே இருக்குது, ப்ளூ ரெட்டு கீழே இருக்குது. அதை மேலே கொண்டு வரணும், இந்த ரெட்டை மேலே. அதுக்கு முதல்ல அதை கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு இப்போ இந்த ரெட்டு இங்கே இருக்கா, அப்போது ரெட்டு மேலே வர்றதுனால நம்ம இந்த ரெட்டை கொஞ்சம் மாற்றி கொண்டு வரணும். ரெட்டை சைடில் கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றணும்னு ரெட்டும் வந்துடுச்சு. அப்போ அந்த ப்ளூக்கு நேராக கொண்டு வரணும். இப்போது ப்ளூ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த கீழே இருக்கிற ப்ளூக்கு நேராக கொண்டு வந்துட்டு ப்ளூக்கு நேராக வந்துடுச்சு. அப்போது ப்ளூக்கு நேராக இப்படி மேலே கொண்டு போனோம்னா ப்ளூ மேலேயும் ரெட்டு கீழே வந்துடும். அதனால் என்ன பண்ணணும்னா அந்த அடுத்த இதில் கொண்டு வந்துட்டு சைடு கொண்டு மேலே ஏற்றிடணும். ஏற்றிட்டோம்னா ப்ளூவும் ரெட்டு வந்துச்சு. அப்போ இங்கே ஒன்று வரணும். இங்கே எல்லோ கலர், ரெட் எல்லோ இங்கே இருக்குது. அதையும் அதே மாதிரி நம்ம கீழே கொண்டு சைடில் ஏற்றிட்டு மேலே ஏற்றிடணும். ஏன்னா இது மாறிடும். கொண்டு வந்துட்டு அந்த ரெட்டு எல்லோ, இந்த எல்லோவுக்கு ரெட்டு கீழே இருக்கிறதுனால எல்லோவுக்கு நேராக வச்சுட்டு ரெட்டு கீழே இருக்குது, அதை மேலே ஏற்றினோன்னா மாறிடும். இப்போ ப்ளஸ் வந்துடுச்சு பாருங்கள். ப்ளஸ் வந்துடுச்சு. இன்னும் கார்னர் மாற்றணும். கார்னர் 3 கலர் ரெட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு கார்னர் பார்க்கணும். இங்கே ரெட்டு இருக்குது, ப்ளூ எல்லோ இருக்குது. அப்போ இந்த ரெட்டு இந்த சைடு இருக்கிறனால இந்த சைடு இல்லைன்னா இந்த சைடு வர்ற மாதிரி பார்த்து வச்சுக்கணும். இந்த ரெட்டை அந்த ப்ளூ எல்லோவுக்கு நேராக கொண்டு வரணும். இங்கே இருக்குது ப்ளூ, இங்கே இருக்குது எல்லோ இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு நேரம் கொண்டு வந்துச்சுமா. அப்போ என்ன பண்ணணும், ரெட்டு லெஃப்ட் சைடில் பார்த்துருந்துச்சுன்னா அதை லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கிட்டு அதை மறுபடியும் கொண்டு அங்கே வச்சுட்டு மேலே ஏற்றணுன்னா அதுக்கு சேர்ந்துடும் ரெட்டு ப்ளூ. அடுத்தது எல்லோ க்ரீன், ரெட்டு இங்கே இருக்குது. எல்லோ க்ரீனுக்கு நேராக கொண்டு போய் வச்சுக்கணும். எல்லோ க்ரீன் இங்கே இருக்குது, இங்கே வச்சிட்டோம். இப்போ ரெட்டு நமக்கு ரைட் சைடில் இருக்குது. அப்போ அதை ரைட் சைடு டேர்ன் பண்ணி இதை கீழே இறக்கணும். கீழே இறக்கிட்டு அதை வச்சு மேலே ஏற்றணுன்னா அது இங்கே சேர்ந்துடும். அதே மாதிரி அடுத்த கார்னர் இங்கே மேலேயே இருக்குது, ஒயிட்டு க்ரீன். இதை நம்ம கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு டேர்ன் பண்ணி மேலே ஏற்றிடணும். ஏன்னா இது மாறிடும். ஏற்றினதுக்கப்புறம் இந்த ரெட்டு ரைட்டில் இருக்கா, அது இப்போ க்ரீன் ஒயிட். அது க்ரீன் ஒயிட் எங்கே வருதுன்னு பார்க்கணும். க்ரீன் ஒயிட் இங்கே இருக்குது. அப்போ இங்கே வச்சுட்டு நம்ம இது எது இங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ரைட் சைடில் இருக்குது. இப்போ ரைட்டில் டேர்ன் பண்ணி இதை கீழே இறக்கி அதை வச்சு மேலே ஏற்றிடணும். ஏற்றிட்டோன்னா அது வந்துடுச்சு, சேம் பீஸ் வந்துடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக ஒன்று தான் இருக்குது. அப்போது இது ப்ளூ ஒயிட் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே இருக்குது, அங்கே கொண்டு வைக்கணும். அப்போ ரெட்டு லெஃப்ட் சைடில் இங்கிட்ட லெஃப்ட் சைடு பார்த்துருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணி கீழே இறக்கிட்டு வச்சு மேலே ஏற்றிட்டோம்னா மேலே வந்துடும். இப்போது மேலே ஃபுல்லாக சரியாயிடுச்சு. அப்போ இங்கே சரியாக இருக்கான்னு பார்க்கணும். சென்டர் கலர் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் இந்த ஃபார்முலா முடிஞ்சிச்சு. அடுத்தது செகண்ட் ரவுண்டு நம்ம மாற்றணும். செகண்ட் ரவுண்டு மாற்றும் போது செகண்ட் லேயரில் கீழே ஆரஞ்சு இருக்குது. அப்போ இங்கே ஆரஞ்சு இல்லை, வேறு ஆரஞ்சு இல்லாத வேறு 2 கலரை பார்க்கணும். இங்கே ப்ளூ ஒயிட் இருக்கா சென்டரில், அந்த ப்ளூக்கு நேராக கொண்டு வைக்கணும். வச்சுட்டு கீழே ஒயிட் இருக்குது. அப்போ இந்த ஒயிட் இங்கே இருக்குது, ரைட் சைடில் இருக்குனால இந்த லெஃப்ட்டு கொண்டு வரணும். நம்ம ரைட் சைடு மாற்றணும். அதனால் லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டு இதை கீழே இறக்கி மறுபடியும் இதை டேர்ன் பண்ணி மேலே ஏற்றிடணும். ஏற்றினதுக்கப்புறம் அந்த படம் முடிஞ்சது. அப்புறம் ரெட் இங்கே இருக்குது. இந்த ரெட் ரைட் சைடில் இருக்கிறனால மேலே கொண்டு போகணும் ரெட்டை. அப்போ ரெட்டு ரைட்டில் இருக்கிறனால ரைட்டில் கொண்டு போய் கீழே இறக்கி மேலே ஏற்றணுன்னா
அந்த கலர் இங்கே வந்துடும். அடுத்தது ஆரஞ்சு இல்லாத 2 கலர், க்ரீன், ப்ளூ, எல்லோ. இப்போ எல்லோவுக்கு நேராக கொண்டு வந்து வைக்கணும். க்ரீன் கீழே இருக்குது, அப்போது க்ரீன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ நம்ம ரைட் சைடில் கொண்டு போகணும். அதை ரைட் சைடில் கொண்டு போயிட்டு இதை லெஃப்ட்டில் உள்ளதை நம்ம மாறணும், அங்கே கீழே இறக்கணும். மறுபடியும் இது லெஃப்ட்டில் டர்ன் பண்ணி மேலே தூக்கிடணும். இப்போது அது முடிஞ்சிச்சு. அப்புறம் ரெட்டு மேலே உள்ள ரெட்டு வந்து கீழே வந்துருச்சா, இந்த ரெட்டை எங்கே கொண்டு வரணும், லெஃப்ட்டில் இருக்கிறனால லெஃப்ட்டில் டர்ன் பண்ணி கீழே இறக்கி மேலே ஏற்றிட்டோன்னா அந்த கலரும் வந்துடும். அடுத்து நமக்கு இந்த 2 கலரு இந்த 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 கலர் 2 கலர் மாற்றணும். இப்போது ப்ளூ, எல்லோ. ப்ளூவுக்கு நேராக கொண்டு போய் வைக்கிறோம். எல்லோ லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடில் கொண்டு போய் வச்சுட்டு லெஃப்ட்டை கீழே இறக்கி மேலே ஏற்றுறோம். இப்போ ரெட்டு லெஃப்ட்டில் இருக்கிறனால அதை மேலே ஏற்றிட்டோம்னா அந்த கலர் அங்கே வந்துடுச்சா. அடுத்து ஒரே ஒரு கலர் தான் மாற்றணும். அந்த கலர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த கலரை தான் நம்ம திருப்பி வைக்கணும். இப்போ கீழே இல்லை, இந்த கலரை வந்து நம்ம திருப்பி வைக்கிறதுனால இதை முதல்ல கீழே இறக்கணும். கீழே இறக்கி ரைட்லேயே டர்ன் பண்ணணும். அப்போ தான் அது கீழே வரும். மேலே ஏற்றிடணும். மேலே ஏற்றிட்டு இந்த ரெட்டை வந்து மேலே கொண்டு போயிடணும். இன்னும் மாறிடும். கொண்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஃபார்முலா போட்டு அதை சரி பண்ணணும். இப்போ அது கீழே வந்திருக்கும். இங்கே இருக்கா ஒயிட்டு, க்ரீன். அந்த ஒயிட்டுக்கு நேரம் கொண்டு வைக்கணும். க்ரீன் லெஃப்ட்டில் ரைட்டில் இருக்குது, லெஃப்ட்டில் வச்சிடணும். கீழே இறக்கி மேலே ஏற்றிடுறோம். ரைட்டில் இருக்கிறனால டர்ன் பண்ணி ரைட்டு கொண்டு வந்துடுறோம். இப்போ 2 லேயர் முடிஞ்சிருச்சு பாருங்கள். 2 லேயர் ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் கடைசி ஸ்டெப்பு ஃபார்முலா போட்டு தான் சரி பண்ணணும். மேலே உள்ளதை கரெக்டாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதுக்கு இந்த ப்ளஸ் இதே மாதிரி கீழே ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே ப்ளஸ்ஸு கொண்டு வரணும். அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா பார்த்துக்கோங்க சரியா. நம்ம ஆரஞ்சு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சைடில் இப்படி வச்சுக்கிட்டு அதை ரைட்டில் டர்ன் பண்ணி மேலே இறக்கி ரைட்டு லெஃப்ட்டு கீழே. இப்போது நமக்கு ஒரு கோடு வந்துருச்சு. ஒரு கோடு மைனஸ் மாதிரி வந்த உடனே அதுக்கப்புறம் அடுத்தது ஃபார்முலா போட்டோம்னா இல்லை இது நேரம் வந்துடும். அதை நம்ம முகத்தை பார்த்து வச்சுட்டு மறுபடியும் அதே ஃபார்முலாவை போடணும். போட்டோன்னா ப்ளஸ் வந்துருச்சு. இப்போ இந்த ப்ளஸ்ஸை வந்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ் வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. எல்லோ, ப்ளூ, ஒயிட்டு, க்ரீன் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால அதே மாற்றி காட்டுறேன் பாருங்கள். தப்பாக இருந்ததுன்னா சரி பண்ணுறதுக்குள்ள ஃபார்முலா. இப்போது க்ரீன் கரெக்டாக இருக்குது, எல்லோ மாறி இருக்குது, ஒயிட் மாறி இருக்குது. இப்போ எல்லோவுக்கு வச்சு பார்க்குறோம். எல்லோ ப்ளூக்கு சேர்ந்துருக்கு. ஒயிட்டு க்ரீன் தப்பாக இருக்குது. க்ரீன் இங்கே வரணும், ஒயிட் இங்கே போகணும். இதுக்கு உள்ள ஃபார்முலா தான். இப்போ இந்த ஒயிட்டுக்கு நேரம் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள் சரியாயிடுச்சு. இப்போ அந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஃபார்முலா அது மாதிரி போட்டுக்கணும். இப்போ ப்ளஸ் வந்துருச்சா, இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் கார்னர் மாற்றணும். கார்னர் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ப்ளூ, ஆரஞ்சு, ஒயிட்டு. இப்போ இங்கே ஒயிட் இல்லை, இங்கே க்ரீன் இல்லை, இங்கே ப்ளூ இல்லை. இது கரெக்டாக இருக்குது. எல்லோ, ஆரஞ்சு, க்ரீன் கரெக்டாக இருக்குது. அந்த கரெக்டாக இருக்கிறத ரைட் சைடில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம அந்த ஃபார்முலா போட்டோம்னா இந்த ஒயிட்டு ப்ளூ வந்து இங்கே போயிடும். இந்த இது வந்து இங்கே வந்துடும். இது வந்து மாறாது. அதனால் இந்த இதை வந்து ரைட் சைடில் இப்படி வச்சுக்கணும். ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இப்போது ஆரஞ்சு, ஒயிட்டு, ஆரஞ்சு, ப்ளூ, க்ரீன், எல்லோ அதுக்கு கலர் கரெக்டாக வந்துடுச்சு. ப்ளூ, ஆரஞ்சு, ஒயிட் இருக்குது. இங்கே எல்லாமே அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போது இந்த கார்னர் பீஸ் கரெக்டாக இருக்குன்னா அதை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும். எது சரியாக இருக்கோ அது லெஃப்ட் சைடில் வச்சுட்டு, தப்பாக இருக்கிற ரைட் சைடில் வச்சுட்டு இந்த ஃபார்முலா போடணும். இதுதான் கடைசி ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இது முன்னாடியே போட்ட ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா போட்டுட்டு மாற்றாமல் கண்டினியூஸாக அடுத்த இன்னொரு ஃபார்முலா லெஃப்ட் சைடில் போடணும். போட்டோமா, இப்போது சரியாகலை. மறுபடியும் அந்த ஃபார்முலாவை மறுபடியும் போடுறோம். இப்போது
நமக்கு இந்த சைடு சரியாயிடுச்சு, இந்த சைடு மட்டும்தான் மாறல. அப்போ இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இப்படி வச்சு நேராக வச்சுக்கணும். ரைட் சைடில் தப்பாக இருக்கிற சைடு இருக்கணும், சரியாக இருக்கிறது லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும். அதே ஃபார்முலாவை மறுபடியும் போடுறோம். அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் நம்ம இதை சரி பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இதை ஷேர் பண்ணி இந்த வீடியோவை சொல்லிக் கொடுங்க. மூளை, நம்ம பிரெயின் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, நம்ம மூளை வந்து மைண்டு காம் ஆகிறதுக்கு, ஒரு காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வேலையை செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மூளை வந்து ஒரு நிலைப்படும். நன்றி.